இருக்குமா? மாமா என்கிட்ட ரொம்ப மாமா, நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் உன்னையே தப்பா நினைக்கிறேன். சி, என்னன்னு சொல்லு. இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் காலேஜ் போகணும் மாமா. ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆயிட்டா காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இதை ஏமா இவ்வளவு தயங்கி தயங்கி சொல்ற? விடு, பாத்துக்கலாம். நீ படுத்துக்கோ. உன் பார்வைக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. அவன் சுண்டு விரல் கூட என் மேல படாது. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குமா? இடுப்பு வலிக்குதுமா. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லம்மா. மாமாட்ட என்ன? நான் அவன்கிட்ட பேசுறேன், நீ உள்ள போ. தம்பி கதிரு, ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருந்தேன் தம்பி. குளிச்சுக்கிட்டு இருந்தக்கா, அதான் கேட்கல. தம்பி ஒரு நிமிஷம். அவ சின்ன பிள்ளை, அவ மனச புரிஞ்சு நடந்துக்குப்பா. ஏக்கா, இதெல்லாம் நீ எனக்கு விளக்கணுமா? நான் பாத்துக்கிறேன்க்கா. பாத்துக்கப்பா. எப்படி நம்ம பிளான்? இனி காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்ம லவ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது எப்படிடி? உங்க மாமா எவ்வளவு நாளைக்கு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிற? இன்கேஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ நினைக்கிற மாதிரிலாம் என் மாமா ஒர்த்தே கிடையாதுடா. நேத்து நான் நைட் வேணான்னு சொல்லிட்டேன்ல, இனி நானா சொல்ற வரைக்கும் என் கிட்ட கூட நெருங்க மாட்டாரு. சரி, எதுக்கும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? பாத்துக்கோ. எனக்கு என்னமோ இந்த பிளான் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. என்ன யோசிக்கிற? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி. அதை தாண்டி நானும் சொல்றேன். ஒருவேளை உங்க மாமா போய் அம்மா கிட்ட பிள்ளை என் கூடயே இருக்க மாட்டேன்னு சொன்னாலோ, இல்லை உங்க அம்மா போய் மாமா கிட்ட பிள்ளைய நீ தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாலோ, பிரச்சனை நமக்கு தான். யோசிச்சுக்கோ. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய், ஏன்டா அலற? ஒன்னும் இல்லை விடுமா. இப்ப என்ன சொல்ல போறியா இல்லையா? அம்மா உன் கூட ஒன்னா இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க மாமா. நான் சொல்லிட்டேன், மாமாட்ட எல்லாம் சொன்னேன், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாருன்னு.
ஆனா அவன் வெகுலி, அவன் அப்படித்தான் சொல்லுவான். நீதான் கரெக்டா இருக்கணும்னு சொல்றாங்க மாமா. கேட்ட இத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். இரு, நான் போய் பேசிட்டு வரேன். ஒரு நிமிஷம், அவங்க சொல்றது கரெக்டு தானே? நான் பொண்டாட்டி தானே மாமா, அப்படித்தானே நடந்துக்கணும். நான் அப்படியே நடந்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏய், ஏன் நீ தானிதான் கழட்டுற? காலேஜ்ல எல்லாம் கிண்டல் பண்றதுக்கா? என்னமோ பண்ணி தொலை. சுவாமி சரணமையப்பா. என்னடா இது? வருஷம் வருஷம் போடுறதாக்கா. அது இருக்கட்டும், இப்பதானே கல்யாணம் முடிஞ்சது. இந்த வருஷமா மாலை போட்டாகணுமா என்ன? அக்கா, வருஷம் வருஷம் போடுறது விட முடியாதுன்னு சொல்றேன்ல. என்னமோ பண்ணி தொலைங்கடா. மாமா, வருஷம் வருஷம் மாலை போறனால போட்டீங்களா இல்ல எனக்காக? நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறதே உங்க 2 பேருக்காக. அப்ப யாருக்காக போட்டிருப்பேன்? என்னடி மாமா இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கா? அதான்டா எனக்கும் தெரியல. என் மாமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ரூட் கிளியர். சரி, அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வாரம் அவுட்டிங் போவோமா? ஏய் இருடா, இந்த மாதிரி டைம்ல என் மாமாவை நல்லா கவனிச்சுட்டாதான் என் மேல டவுட் வராது. பொறு, என் மாமா மலைக்கு போவான், அந்த கேப்ல போவோம். சரி, ஓகே. என்னடி அதிசயமா வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? அதுவா, நீதான் நேற்று ஃபீல் பண்ணல வீடியோ கால்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு, அதான் கூப்பிட்டேன். மாமா பக்கத்துல இருந்துமா பண்ற? அவரா, நான் பீரியட்ஸ்னு போய் சொல்லிட்டு வெளில படுக்கிறேன்னு சொன்னேன். அவரை பத்தா உனக்கு தெரியுமே, நீ உள்ள படுத்துக்கோமா, நான் வெளில படுத்துக்கிறேன்னு போயிட்டாரு. சரி விடு, நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரி, நான் சாப்பிட்டேன். என்னடி, சூரியன் எழுந்திருக்க முன்னாடியே எழுந்திருச்சு வாசலை தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருக்க. இப்ப இழுத்து போட்டு வீட்டு வேலையில நீயே செய்றிய, அதிசயமா இருக்குது. மாமா மாலை போட்டிருக்காருல்ல, நம்ம தானே எல்லாமே பண்ணணும். ஆமாண்டி, விரதத்துக்கு வேற போய் சமைக்கணும். இரு, எங்க போற? நான் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டேன். சமைச்சிட்டியா? சாமி ஏமதி, நீ அம்புட்டி சமைச்ச? ஆமாமா. ஏக்கா, உள்ள அம்புட்டி சமைச்சிருக்கு, பக்கத்துல ஒத்தாசை பண்ணியா இல்லையா? நீ எதைத்தான் செய்ய இருந்திருக்க. சாப்பாடு அருமையா இருக்கு. போறப்பெல்லாம் கம்மியா தாண்டா இருக்கு, ரொம்ப தான் புகழ்ற. மதி, அம்மா சும்மா சொல்றது, சாப்பாடு அம்புட்டு ருசியா இருக்கு. இத பண்ண இந்த கைக்கு சொல்ல மாட்டேன், செய்வேன். டேய், இவ்வளவு நாளா நானும் உனக்கு சமைச்சு கொடுத்துருக்கேனே, ஒரு நாள் இப்படி சொல்லிருப்பியாடா? ருசியா ஆக்கி போட்டா நாங்களே சொல்லுவோம்க்கா. போதும், இன்னும் வாங்கிக்க. எப்படி ரசம் வைக்கணும்னு பார்த்து மதிக்கிட்ட கத்துக்க. போதும், ரொம்ப தான். அப்படா. சாமி சார். மாமா, தூங்கிட்டீங்களா? இல்லடாமா, என்னாச்சு? இல்ல, எனக்கு நான் ஒன்று கேட்கட்டுமா?
உங்ககிட்ட எம்பிட்டு தடவை சொல்லியிருக்கேன், எதாவது வேணா தேங்காமல் தேங்காமன்னு. திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு தான் என்ன அர்த்தம்? இல்லை ஒன்றும் இல்லை. கேட்க வந்துட்டு கேட்கலாம் என்னம்மா அர்த்தம்? கேட்கலன்னா கேட்க பிடிக்கலன்னு அர்த்தம். எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிகிட்டு இருக்கேன்? என்னன்னு சொல்லிட்டாம்மா? நான் தேவையில்லாமல் பேசல, நீங்களா தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கீங்க. சரிம்மா, மாமா மன்னிச்சிரு. என்னன்னு சொல்லு. இல்லை மாமா, காலேஜில் ஐவி கூட்டிகிட்டு போகிறாங்க, கொஞ்சம் அமௌண்ட் வேணும். எம்பிட்டு? 10,000 ரூபாய். சரி, நாளைக்கு தக்காளி லோடு வரும், அதுவும் தரேன், வாங்கி. ஓகே தேங்க்ஸ் மாமா. இப்போ தானே சொன்னேன் இந்த தேங்க்ஸ் சாரியெல்லாம் சொல்லாத. நான் சொல்லாமல் வேற யார் மாமா சொல்வா? என்னடா இது? இதை ஏன்டா வாங்கிட்டு வந்த? மாலை வேற போட்டுட்டு இதெல்லாம் எதுக்குடா கையில தொட்டுட்டு இருக்க? ஏக்கா இப்போ எதுக்கு இப்படி கத்துற? மாலை போட்டால் எல்லாம் தொடரணும் தொடக்கூடாதுன்னு அது இருக்கா? உடம்பு பிரச்சனைக்கு வாங்குறதானே, எல்லாம் சாமி ஒன்றும் சொல்லாது. இது எதுக்குடா அப்ப வாங்கிட்டு வந்த? அந்த பிள்ளை எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிச்சுக்கா, அதனால தான் வாங்கி வந்தேன். நேத்து பீரியட்ஸ்னு சொன்னாலா? இன்னைக்கு தேதி என்ன? 17. அவளுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியில தூரமா இருப்பா. ஏக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த பிள்ளை சொல்லிச்சு வாங்கி வந்தேன். கொண்டு போய் உள்ள வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அக்கா மலைக்கு போயிட்டு வரேன், 2 பேரும் சுதாரணமா இருங்க. தம்பி பாட்டு பத்திரமா போயிட்டு போங்க. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இல்லாத நேரத்தில் சும்மா புள்ளைய பிடிச்சி திட்டிக்கிட்டு கூடாது. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், பத்திரமா இருங்க. கரெக்டா? மதியம் வரேன்டா. சரிங்க. என்னடி பண்ற? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ 2ஆம் தேதியே பீரியட்ஸ் ஆயிருக்கணும். அன்னைக்கு கேட்டதுக்கு என்ன சொன்ன? திவ்யா வீட்டுல இருந்தேம்மா, அங்கே தலைக்கு ஊத்திட்டேன் அப்படின்னு தானே சொன்னேன். அவகிட்ட கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மாங்கிறான். இந்த நாள் உன் மாமன் கிட்ட பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருக்க. அவன் வாங்கிட்டு வந்தது இன்னும் நீ பிரிச்சு கூட பார்க்கல. மரியாதையா சொல்லு என்ன நடக்குதுன்னு. இல்லம்மா மாமா. உன்னை விட எனக்கு அவனை நல்லாவே தெரியும்டி. ஒழுங்கா புள்ளடி. காலேஜில் ஒரு பையன் பழகிட்டு இருந்தோம்மா, தெரியாம பண்ணிட்டோமா, மன்னிச்சிருமா. துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தாய். துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேரா உயிரே. நான் என்ன வேண்டிக்க போறேன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் இல்லாத நேரத்துல என் குடும்பத்துக்கு நீ தான் துணையா இருக்கணும், பார்த்து. ஹாஸ்பிட்டல் இல்லைனாம்மா, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேம்மா, பாசிட்டிவ் தான். உன்னை என்ன மயத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன்? இந்த கருமத்துக்கு வைத்தியம் பார்த்து நல்லபடியா பெத்து எடுக்கவா? இந்த விஷயம் உன் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, 2 பேத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாண்டி. பழையபடி அந்த குடிசை வீடு, கொசுக்கடி, அதுல வாழ்றத காடி உனக்கு உன் மாமனை கட்டி வச்ச. என்னென்னமோ கனவு கண்டு வச்ச, சிரிக்கும். இப்படி கெடுத்துட்டு வந்து நிக்கிறேடி. இந்த கருமத்தை இப்பவே கலைச்சாகணும். மரியாதை என் கூட வந்துரு.